ஹாய் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பால்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் போல்ட் ஸ்பீச்சில் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எப்படி ஒரு அந்த சொசைட்டிக்கு எப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு நீங்கள் வந்து யோசிங்க. ஒரு மூவியில் வந்து வில்லனிசமாக இருக்கிற ஒரு கேரக்டர் அதே மூவியில் ஹீரோவாக இருக்கிற ஒரு கேரக்டரோட ஹீரோ, வில்லன் அண்ட் ஹீரோயின் அப்படின்னு எடுத்துங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உள்ள சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து எப்படி மூவிஸில் இருக்கிற மாதிரியே நம்ம இருந்தால் எல்லாம் ஓகேவாக இருக்குமா, வில்லனாக இருக்கிற கேரக்டராக இருந்தால் ஓகேவான்ட்டு இப்போ உள்ள சொசைட்டியில் எல்லோரும் அப்படி இருக்குமான்னு பார்ப்போம். ஹீரோன்றவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்க மாட்டார், உண்மையாக ரொம்ப ட்ரூவாக மனம் சார்ந்து காதல் செய்வார், ஒரு பொண்ணை விரும்புவார். அதுக்கப்புறம் நம்ம நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல வேலையை மட்டும்தான் பார்ப்பார், நல்லா ஒர்க் பண்ணுவார், கடின உழைப்பாக இருப்பார், யாரை பற்றியும் எதுவும் இது சொல்லாமல் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார், கடமை செய் பலனை எதிர்பார்க்காம. அந்த காசை வந்து தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்க மாட்டார், தன்னோட குடும்பத்தோட அவர் இண்டிவிஜுவலாக இப்போ மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலாக ஒரு வீடு எதுவும் கட்ட மாட்டார், அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாமே செய்வார், தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது எல்லாமே பண்ணுவார். அப்படி தான் அந்த ஒரு ஹீரோ கேரக்டர் ஒரு மூவியில் இருக்கும். இன்னும் பல அநியாயத்தை கண்டா தட்டி கேட்பார், எந்த ஒரு பொது இடத்துலையும் யாருக்கும் பயப்படாமல் அநியாயத்தை கண்டா தட்டி கேட்பார், 4 பேர் அடிப்பார், 5 பேர் அடிப்பார், அந்த மாதிரி இருக்கும். இது ரியாலிட்டியில் நினச்சி பார்த்துங்க, இதெல்லாம் பண்ண முடியுமா, இது எப்படி இருக்கும்னா அதே மாதிரி வில்லன் கேரக்டர் மூவியில் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது என்ன, எனக்கு வேண்டியது என்ன, ஹெல்த். எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஜிம்லாம் போய் எக்ஸசைஸில் ஃபிட்டாக இருப்பார், வில்லனிசமாக ஒரு ஜிம் ஒர்க் அவுட்டில் இருப்பார். சில பேர் அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காண்டி ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கூட இருக்கும், அவங்களோட ஓகேவானதுபடி. தனக்கு ஒரு டெரிட்டரி ஒன்று உருவாக்கியிருக்கும் ஒரு வில்லன்ஸனுக்கு, அவனுக்குன்னு ஒரு அடியாட்கள், அந்த அடியாளுக்கு வந்து அவனுக்கு வந்து ஃபுட்டு, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரு அது எல்லாமே செட்டில் பண்ணி அவனுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பான். அவன் ஓகே சொன்னால் அவனை பிலீவ் பண்ணி எல்லாரையும் தம் கண்ட்ரோலில் ஒரு அதிகாரம், ஒரு பலம், அது அரசியல்லையும் சரி போலீஸு காவலர்லையும் எல்லாத்துலேயும் அந்த ஒரு பலமான ஒரு அதிகார ஒரு எல்லாமே அவன்கிட்ட இருக்கும், வில்லன்கிட்ட எல்லாமே இருக்கும். அவனை நம்பி இருக்கிறவனை வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவனை நம்பி போனால் இது பண்ணான், ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணால் உடனே கொன்றுவான், அது எதாக இருந்தாலும். ஸோ இப்போ உள்ள டாக்ஸிக்கான ஒரு சொசைட்டியில் எல்லாமே வந்து மணி தான். இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணது மணி இஸ் த செகண்டரி. பட் இப்போ உள்ள சொசைட்டியில் வந்து இப்போது ஒரு திருவள்ளுவர் கம்பேர் பண்ணல, இப்போ உள்ள சொசைட்டிக்கு ஒரு ஒரு அம்பி மாதிரி உள்ள ஒரு பையன் எப்படி ஒரு அனிமேஷனாக இப்படி இதாகுது, அந்த மாதிரி பையன் சர்வைவல் பண்ண முடியுமா? எனக்கு அது தோணுச்சு, நான் பேசணும், இந்த மாதிரி டாப்பிக்லாம் எனக்கு பேசணும்னு விருப்பம் இருந்துச்சு, அதனால தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். மணி இஸ் அ செகண்டரி. ஐ எம் ஆல்சோ ஒர்க் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது, மணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்குது, நம்ம யாரையும் வந்து கெடுதல் செய்யாமல் நல்லா இருக்கணும், அதெல்லாமே எனக்கு இருக்குது, இந்த தாட்லாம் இருக்குது. நான் ஜெயிக்கிறேன், ஃப்ளாப் ஆகுது, அது எப்படின்னு தெரியலை, அது வந்து சொசைட்டியோட அது யூனிவர்ஸோட ஒரு இது. பட் இப்போ உள்ள இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் இப்படி இருக்குது. ஒரு ரியலாக நம்ம வந்து இப்போ உள்ள சொசைட்டிக்கு ஒரு ஹீரோயிசம் வேணுமா, ஒரு வில்லனிசம் வேணுமா? வில்லனிசம் வந்து அடுத்தவனை வந்து கொலை பண்ணி அதில் ஏன் பண்ண அந்த மாதிரி வில்லனிசம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு வில்லனிசம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் போய்ட்டு கொள்ளை அடிக்கிறது, திருட்டுறது, அடுத்தவனை கொலை பண்ணி சம்பாதிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். சில பல தவறான வியாபாரங்கள் பண்ணி இருக்கட்டும். பொருளில் ஒரு வில்லன்னா அவன்கிட்ட அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும், அந்த குவாலிட்டியை மட்டும் பார்த்துங்க, என்ன பண்ணுறான்னு அந்த இது பார்க்காம ரெண்டுத்தில் எந்த இப்போ உள்ள சொசைட்டிக்கு எந்த ஒரு கேரக்டரும் உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் என்னோடய பேர் வந்து ரவிசங்கர். இது வந்து
பால்ட் அண்ட் போல்ட் ஸ்பீச். ஏன்னா 30+ ஆனதுக்கப்புறமே எல்லாம் போகுது, அதனால தான் மொட்டை அடித்தாச்சு. இதுவும் அதே மாதிரி முடி கொட்டினதுனால எதுவும் இது இல்லை, முடி கொட்டுதா பிரச்சனை இல்லை. பால்ட்டை போட்டு அதுக்கான ஒரு மசாஜ் இதெல்லாம் போட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். சரி, ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உள்ள சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கோங்க, வாழ பழகிக்க வேண்டியதான்.